பாரதத்தாயே வா வா வா, ஆடிப்பெருக்கே வா வா வா, பாரதத்தாயே வா வா வா, ஆடிப்பெருக்கே வா வா வா. தமிழகத்தில் இந்து தர்மம் சனாதன தர்மத்தை காப்போம். அதற்காகத்தான் திருப்பூரில் அன்பு இல்லம் விவேகானந்தா குருகுலம் மாணவர் விடுதி விவேகானந்த நகர் பொங்குவில் திருமுருகூரில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. ஆயுர்வேதா மருத்துவமனை, அன்னதானம், ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாப்பது, காப்பது, இந்த மாதிரியான நம்ம பண்பாட்டின் அடிப்படையிலான விஷயங்களெல்லாம் செய்து வருகிறது திருப்பூரில் இருக்கிற அன்பு இல்லம். இப்போ முன்னையெல்லாம் பண்டிகைகள் தினசரி காலண்டரில் பாருங்கள், பண்டிகை எத்தனை பண்டிகை இருக்குது. அந்தந்த பகுதியில் இருக்கிற பண்டிகைகளெல்லாம் நாம் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இது யாரோ செய்த கலைகள், யாரோ செய்த விஷமோ, அந்த திருட்டுத்தனத்தினால அந்த பண்டிகைகள், அந்த கலாச்சாரமெல்லாம் மங்கிவிட்டது. அதையெல்லாம் மீண்டும் பேணி காக்க வேண்டும். அப்போ தான் நாம் மனிதனாக பிறந்ததுக்கு அர்த்தம், அடையாளம். கூட்டு குடும்பம் இருந்தது, அது காணாமல் போய்விட்டது. ரங்கசாமி கவுண்டமுதூர், ரங்கசாமி தேவர், ராமசாமி தேவர், லக்ஷ்மண முதலியார், இப்படி இருந்தது. இப்போ வட மாநிலத்தில் பூரா அந்த சாதி பெயர்கள், அந்த சமுதாயத்தின் பெயர்கள் தான் பேர் இருக்குது. மம்தா பானர்ஜி, அந்த கிருஷ்ணமேனன், இப்படி நம்பூரி பாட்டு இப்படி இருக்குது. ஆனால் இங்கே மாத்திரம் அது அழித்து விட்டார்கள். அதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். பாரத பண்பாட்டை நாம் புதுப்பிக்க வேண்டும். எதையவே சொல்லிவிட்டு கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொல்லி மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. விவேகானந்தர் கூறியது போல், அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியது போல், குருஜி கூறியது போல், டாக்டர்ஜி கூறியது போல் நம்ம பாரதத்தை காப்போம். இந்த திருப்பூரில் இருக்கிற அன்பு இல்லம் ஏராளமான சேவைகள் செய்து வருது. ஆயுர்வேத மருத்துவமனை, அன்னதானம், குழந்தைகள் காப்பகம். இந்த பாரத பண்பாடு காப்போம், கலாச்சாரம் காப்போம், அது வெற்றி வருவோம், தமிழகம் காப்போம்.